ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குதா? யோசிக்க வேணாங்க. 5 நிமிஷத்தில் உடனே ஒரு புட்டு ரெடிங்க. இப்போ பாருங்கள். நைட்டு டிஃபனுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, தக்காளிகள், வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பீஸு. அதை நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குது. நான் இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சு கடுகை போட்டு கருவேப்பிலை போடுறேன். போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்ட போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இப்போ வதக்க போகிறேன். அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுருக்கேன், மீடியமாக. அது பக்கம் வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த நூடுல்ஸை அள்ளி தண்ணி வடிகட்டணும். பார்த்தீங்களா எப்படி செம்மையாக வருதா? அடுத்து கேரட்டும் பீன்ஸும் போடுறேன். அதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நான் 3 கேக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஒரு கேக்குக்கே உடனே சொல்லி கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் தான் வைக்கலாம். ஏன்னா பீன்ஸு கேரட்டு வேக லேட்டாகும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட்டு அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கேரட் வாங்கி 2 நாள் ஆச்சு. அதனால் கெட்டு வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுக்காக நான் மொத்தமாக போட்டேன். இப்போ பொடியை போடுறேன். மூணு கேக்குக்கு 3 பாக்கெட்டு போட்டாச்சு. 3 பாக்கெட்டு போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேசாக மசாலையெல்லாம் சேர்ந்து படுதேன் நூடுல்ஸை போடணும். கொஞ்சம் வெயிட்டிங்க. இப்போ கிண்டணும். கொஞ்ச நேரம் கிண்டி விரட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு ஃபுல் சாப்பாடுக்காக தயாரான நிலைமையில் வந்துருச்சு. ஃபுல் பஸ் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னால் முடிஞ்ச அளவு மொபைல்லே எடிட் பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.